2026 இந்த வருஷத்தில் நம்ம பாதி தான் கடந்திருக்கோம் அப்படின்னாலுமே கடந்து வந்த வரைக்குமே இந்த வருஷம் ஒரு மறக்க முடியாத வருஷமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அழிக்கவே முடியாத வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி 2 வருஷத்தில் திராவிட கோட்டைகளை மொத்தமாக சரித்து இந்த வருஷம் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. மே 10 முக்கியமாக அந்த டேட்டை யாரும் மறக்கவே முடியாது. அன்றைக்கி தான் அவர் சிஎமாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சக்ஸஸ் மீட்னு கொண்டாடுவோம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் ஒரு புது படம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது தியேட்டரில் இல்லை, கோட்டையில். ஆமாங்க, தமிழ்நாட்டினுடைய 12வது முதல்வராக நம்ம தளபதி விஜய் பதவியேற்று நாளைக்கூட கரெக்டாக ஒரு மாதம், அதாவது 30 நாள் முடிய போகுது. 60 வருட திராவிட அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதி சினிமாவிலிருந்து டைரெக்டாக வந்து கோட்டையை பிடிச்ச நம்ம ஜோசப் விஜய் அவர்களோட இந்த ஒரு மாத ஆட்சி காலம் எப்படி இருக்கு? அவர் செஞ்ச அதிரடி சாதனைகள் என்னென்ன? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய தலை சுத்த வைக்கிற சவால்கள் என்னென்ன? இந்த 30 நாளில் தாவேக அரசும் சரி, முதலமைச்சர் விஜயும் சரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணாமல் விட்டுருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். டிவிக்கேவோட அந்த 30 நாள் அரசு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு அந்த தேர்தல் ரிசல்ட்டை ஞாபகப்படுத்திப்போம். 234 தொகுதிகளில் தனி மெஜாரிட்டிக்கு 118 சீட் வேணும். ஆனால் தாவேகா தனியாக நின்று 108 சீட்டுகளை அள்ளி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து நின்னப்பவே தமிழ்நாடு அரசியலே அதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெஜாரிட்டிக்கு 10 சீட் கம்மி. அப்போ தான் அந்த மெகா ட்விஸ்ட் நடந்துச்சு. மே 9 சாயங்காலம் வரைக்கும் செம ட்ராமா. கவர்னர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் போகிறதும் வரதுமா, ஆட்சி அமைப்பாரா மாட்டாராப்பா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கடைசியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாருமே சப்போர்ட் லெட்டர் கொடுக்க மே 10 சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னிலையில் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றார். கூடவே 9 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. மே 13 சட்டசபையில் பலப்பரீட்சையிலையும் ஜெயிச்சு அரசாங்கத்தை ஸ்ட்ராங்காக சீட்டில் உட்கார வச்சார் விஜய். சரி, பதவிக்கு வந்தாச்சு, அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் நாளில் இருந்தே அதிரடி காட்டணும்னு விஜய் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருந்தார் போல. மே 10 அன்னைக்கு முதலமைச்சராக கோப்பில் போட்ட முதல் 3 கையெழுத்து தான் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. அவர் போட்ட 3 கையெழுத்துக்களில் முதலாவது கையெழுத்து 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். சாதாரண மற்றும் நடுத்தர மக்களுக்கு இது ரொம்பவே பெரிய ரிலீஃப். 2வது, பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அவர் அதிரடி படை. பெண்கள் மேலே கை வச்சா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஆக்ஷன் இது. 3வது, தமிழ்நாட்டை அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் போதைப் பொருள். அதை ஒழிக்கிறதுக்காக ஒரு பிரத்யேகமான தனிப்படை அமைப்பு. என்னதான் இதெல்லாம் சும்மா வெறும் ஆரம்ப கால பப்ளிசிட்டிப்பா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் மக்களோட அத்தியாவசிய தேவையை தொட்டதில் இந்த 3 அறிவிப்புகளும் ஒரு சிக்ஸர் அடிச்சதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே அடுத்த வாரத்துக்கு வருவோம். விஜய் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய லெஃப்ட் என்ன தெரியுமா? கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது தான். தமிழ்நாட்டில் மது கடைகளை மூடவே மாட்டாங்களா அப்படின்னு போராடிட்டு இருந்ததுக்கு நடுவில் இந்த மாதிரி 717 கடைகளை ஒரே நாளில் மூட உத்தரவிட்டது உண்மையாகவே ஒரு பெரிய அரசியல் மாற்றமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் கடைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் முதல் கட்டமாக பல கடைகளுக்கு சீல் வச்சாங்க. இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் பலரும் பரவாயில்லையே, சும்மா சொல்கிறாருன்னு பார்த்தா சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு பாராட்டவும் செஞ்சாங்க. இதற்கிடையில் மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் குறித்த நிலவரம், அதாவது நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது, முந்தைய ஆட்சியால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி சீக்கிரமே நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடப்படும்னு முதல்வர் விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது அவருடைய நோக்கம். இது மட்டும் இல்லாமல் 16 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை குஷிப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கான அகவிலைப்படி உயர்வையும் அறிவித்து கவர்மெண்ட் ஸ்டாஃபோட சப்போர்ட்டையும் தாம் பக்கம் எடுத்துக்கிட்டார் விஜய். அடுத்து கிராமப்புற ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு மாசான அறிவிப்பு வந்துச்சு. குறு விவசாயிகள் வாங்கிய 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் மொத்தமாக தள்ளுபடி. இதனால் கிட்டத்தட்ட 14 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவாங்கன்னு அரசு சொல்லியிருக்கு. சட்டம் ஒழுங்கு விஷயத்திலையும் சும்மா அதிரடி தான். மாநிலம் முழுக்க ஸ்பெஷல் டிரைவ் வச்சு நூற்றுக்கணக்கான ரவுடிகளை கம்பிக்கு பின்னாடி தள்ளியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இமிடியட் ஆக்ஷன் எடுக்கணும்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு சிஎம் நேரடியாகவே ஆர்டர் போட்டிருக்காரு. ஆட்சியை பிடிச்ச கையோட நம்ம முதல்வர் டெல்லிக்கும் ஒரு விசிட் அடிச்சாரு. பிரதமரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளான மேகதாது அணை விவகாரம், தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் போன்ற வளர்ந்து வரும் சிட்டிகளுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான சென்ட்ரல் ஃபண்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்காரு. சரிங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 30 நாளில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதோட அந்த பாசிட்டிவ் சைடு பார்த்தோம். ஆனால் ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவ்வளவு சாதனைகளுக்கு நடுவுலையும் இந்த 30 நாட்களில் இந்த அரசின் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சவால்களும் விஜய் அரசுக்கு வந்திருக்கு. முக்கியமாக பல விஷயங்கள்லாம் அவங்க சொதப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம பாசிட்டிவ் பார்க்கும்போது நெகட்டிவ் பார்க்கணும் இல்லையா? மாநிலத்தினுடைய பல பகுதிகளில் திடீர்னு மின்தடை ஏற்படுறது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, அப்புறம் உள்ளூர் லெவலில் குப்பைகளை ஒழுங்காக அள்ள மாட்டாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில்
மத்தியில் புகார்கள் கிளம்பியிருக்கு. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் முக்கியமாக சென்னை, ஈசிஆர் உள்ளிட்ட அந்த மாதிரியான பகுதிகளில் மின்வெட்டு அப்படின்றது டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நள்ளிரவில் மின்சாரம் இருக்கிறதுல நடுரோட்டுக்கு வந்து மக்கள் போராடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த கொலை கொள்ளை மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 30 நாளில் ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ தானப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விஜய் அரசு அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்றது தான் மக்களினுடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போதே பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி அப்படின்றத சொல்லியிருந்தாரு. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்லையுமே திமுக அரசில் நடந்த அந்த கொலை குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் எடுத்து சொல்லி கண்டிப்பாக தன்னுடைய ஆட்சியில் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இது ஒரு மேஜர் பாயிண்டாக சொல்லியிருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துற விதமா முதல்வர் விஜய் அவர்கள் அடிக்கடி அதிகாரிகள் கூட ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லப்படுது. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அதையும் களமிறக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் கம்ப்ளீட்டாக குறைக்கப்படும் அப்படின்னு வர நாட்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம், சட்டசபையில் ஒழுங்காக பேச மாட்டாரு, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே உருப்படியாக பேசலை. எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று மக்கள்கிட்ட ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்றது முதல்வர் விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கு. முதல்வர் விஜய் எப்போதான் செய்தியாளர்களை சந்திப்பார், எப்போதான் சட்டசபையில் அவராகவே பேசுவார், போயிட்டு ட்வீட் போட்டு அறிக்கை விடாமல் எப்போ அவர் சட்டசபையில் நேரடியாக கேள்வி கேட்கிற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்வார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டு இருக்கு. இந்த 30 நாட்கள் அந்த விமர்சனம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆளுங்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? முன்னாடியெல்லாம் குற்றங்கள் நடந்தால் அதை மூடி மறப்பாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஆட்சியில் எல்லா புகார்களையும் ஓப்பனாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால தான் குற்றங்கள் அதிகமானது மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில், அதாவது கார்ப்பரேஷன்ஸ் மற்றும் பஞ்சாயத்துகளில் இன்னும் எதிர்க்கட்சியினர் ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வேணும்னே சில அடிப்படை பணிகளை தாமதப்படுத்தி அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் எப்படி செயல்படுறார் அப்படின்றத தாண்டி அவருடைய கேபினெட், அதாவது அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க, வெளியில் பேசும்போது எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதும் இங்கே பல சர்ச்சைகள் உண்டு பண்ணியிருக்கு. முக்கியமாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களாக போய் அங்கே லஞ்சம் வாங்குறதை கண்டுபிடிச்சு அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க பேசக்கூடிய சில பிரஸ் மீட்களில் தேவையில்லாமல் வாயை விட்டுடுறாங்க, இல்லை ஒரு அமைச்சராக அவங்க ப்ராப்பராக நடந்துக்க மாட்டாங்க, தாவைக்கா எம்எல்ஏக்கள் முறையாக நடந்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸும் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்குது. இது எதுவுமே விஜய் அவர்களுடைய காதுக்கு போகாமல் இல்லை. டெய்லி என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறார், அவருமே நேரடியாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இது எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்து இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். முக்கியமாக அந்த தாவேகா அரசியல் மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்றது. முதல்வர் விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக ஆட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றத பொதுவாக சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அதை நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு பழையபடி 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதையும் பல பேர் வந்து தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும்போது கிளியரா சொல்ல மாட்டீங்களா, இப்போ வந்து மாத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அண்ட் இரண்டாவது விஷயம், விவசாயிகள் பயிர் கடன் தள்ளுபடி. தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும்போது எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து யார் ஏழை யார் பணக்காரங்க அப்படின்றத பார்த்து ஏழை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னதுனால பல விவசாயிகள் அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு பல இடங்களில் அவங்க விவசாயிகள் இறங்கி போராடுறதையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான சில குளறுபடிகளும் நடந்திருக்க தான் செய்யுது. இன்னொரு விஷயம், மாண்புமிகு மகளிர் திட்டத்தில் 2500 ரூபாய் மாதமான பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையுமே இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா நிதி நிலைமை எப்படி இருக்குது, நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்றதுனால லாஸ்ட் மந்த் வரைக்குமே கடந்த திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டு இருந்த அதே 1000 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாகவே அவர் சொன்ன மாதிரி இந்த 2500 ரூபாய் வழங்குவார் அல்லது இந்த மாதமே கூட அதை முன்னெடுப்பார் அப்படின்றது தான் பெண்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு முதலமைச்சராக விஜயனுடைய இந்த 30 நாள் ஆட்சி அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்ற வேகமும், அதே நேரத்தில் புதுசாக ஆட்சிக்கு வந்ததுனால இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றாக்குறையும் கலந்த ஒரு மிக்ஸ்டு ஸ்டார்ட்டாக தான் பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் சில சர்க்கிள்கள் வர்றது அப்படின்றது சகஜம் தான். ஏன்னா ஒரு பெரிய மாநிலத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு முழுமையான மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இந்த தாவேகா அரசுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. நடந்த சில விஷயங்கள்னால விஜயனுடைய தாவேகா அரசு மேலே மக்களுக்கு அதிருப்தி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது உண்மைதான். மொத்தமாக இன்னும் ஒரு அதிருப்தியான மனநிலைமைக்கு மக்கள் போகலை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட மென்டாலிட்டியாகவும் இருக்குது. மக்களினுடைய அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த தாவேகா அரசு வரக்கூடிய நாட்களில் சரி பண்ணும் அப்படின்றது மக்களினுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. நம்மளும் அதையே நம்பலாம். விஜய் அவர்களுடைய இந்த 30 நாள் ஆட்சி உண்மையிலேயே ஒரு மாசான சாதனையா இல்லை மக்களுக்கு வேதனையா? இந்த 30 நாள் ஆட்சியில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக பரவாயில்லையே இதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு தோணுன விஷயங்கள் என்னென்ன? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.
Subscribe to One India and never miss an update.